இந்து தமிழ் சார்பா ஒவ்வொரு தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படிங்கறத விரிவா அலசிட்டு இருக்கோம். ஏற்கனவே 11 தொகுதிகள் பத்தின விரிவான அலசல்களை நம்ம வழங்கி இருந்தோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதை தாண்டி ஒவ்வொரு மண்டலங்களா பிரிச்சு கள நிலவரம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம அலசிட்டு இருக்கோம். கடந்த காணொலியில சென்னை மண்டலம் குறித்து விரிவா நம்ம பார்த்திருந்தோம். இப்போ வடக்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன நிலவரத்துல இருக்கு அப்படிங்கறத அலசிடலாம் வாங்க. முதல் தொகுதியா நாம இதுல பார்க்க போறது காஞ்சிபுரம் தனி தொகுதி தான். காஞ்சிபுரம் தனி தொகுதியில திமுக சார்பா செல்வம் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா ராஜசேகர், பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கட்சி சார்பா ஜோதி வெங்கடேசன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா சந்தோஷ்குமார் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. திமுக சார்பா போட்டியிட்ட செல்வம் கடந்த முறை 6.8 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாரு. கிட்டத்தட்ட 50% வாக்கு வித்தியாசத்துலதான் அவர் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இம்முறை இவர் தான் இந்த தொகுதியில சற்றே முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இருந்த போதிலும் பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவருக்கும் இங்க கணிசமான வாக்கு வங்கி இருப்பதனால இவங்க இருவருக்குமே டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரக்கோணம் மக்களவை தொகுதி. அரக்கோணம் மக்களவை தொகுதியில திமுக சார்பா மீண்டும் ஜெகத் ரட்சகன் இங்க களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதை தாண்டி அதிமுக சார்பா AL விஜயன், பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கட்சி சார்பா வழக்கறிஞர் பாலு மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா அப்சியா நஸ்ரின் ஆகியோர் முக்கியமான வேட்பாளராக களத்துல நிக்கிறாங்க. சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மீது தொகுதியில அதிருப்தி நிலவுது. இருந்த போதிலுமே கட்சி அவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறதுனால ரொம்ப தீவிரமா திமுகவினர் அங்க பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதே போல பாஜக சார்பா போட்டியிடும் பாமக கட்சி வேட்பாளருக்கும் இங்க நல்ல வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவருமே டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. கடந்த முறை தேர்தலில் இந்த தொகுதியில பாமக வேட்பாளர் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே திமுக மற்றும் பாமகவுக்கு இங்க கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இருந்த போதிலுமே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு நல்லாவே வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சற்றே சாதகமா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அடுத்து நாம பார்க்க போற தொகுதி வேலூர் மக்களவை தொகுதி. வேலூர் மக்களவை தொகுதியில திமுக சார்பா கடந்த முறை போட்டியிட்ட கதிர் ஆனந்த் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா டாக்டர் பசுபதி, பாஜக கூட்டணியில புதிய நீதி கட்சியோட தலைவர் AC சண்முகம் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல கடந்த முறை கதிர் ஆனந்த் எம்பியா தேர்வு செய்யப்பட்டாரு. ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுன்னு அவர் மேல பல அதிருப்திகள் முன்வைக்கப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுகவினரே அவர் மீது அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆனா கட்சி அவருக்கு மீண்டும் வாய்ப்பு தந்ததுனால வேறு வழி இல்லாம அங்க திமுகவினர் டபுள் மடங்கா களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எனவே கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட குறைவா பெற்றுவிடக் கூடாது அப்படின்னு தீவிரமா திமுகவினர் களப்பணி ஆற்றிட்டு வர்றாங்க. கடந்த தேர்தலில் அதிமுக சார்பா இரட்டை இலையில போட்டியிட்ட AC சண்முகம் இம்முறை பாஜக கூட்டணியில தாமரை சின்னத்துல போட்டியிடுறாரு. எனவே இவருக்கும் இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இவங்க 2 பேத்துக்கு தான், அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கு தான் இங்க நேரடி ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. எனினுமே திமுகவுக்கு இருக்கும் ஆதரவு மற்றும் கட்சி நிர்வாகிகளோட களப்பணி திமுகவை இந்த தொகுதியில தற்போது முன்னிலையில வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி திருவண்ணாமலை மக்களவை தொகுதி. திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில திமுக சார்பா கடந்த முறை போட்டியிட்ட அண்ணாதுரை மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா கலியபெருமாள், பாஜக சார்பா அஸ்வத்தாமன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா ரமேஷ் பாபு ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. திருவண்ணாமலை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை அண்ணாதுரை 6.66 வாக்குகளை பெற்று முதலிடத்தை பதிவு செஞ்சாரு. எனும் இவர்தான் இந்த தொகுதியில சற்றே முன்னிலையில இருப்பதா தகவல் சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி சார்பா கோபிநாத் இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா ஜெயபிரகாஷ், பாஜக சார்பா நரசிம்மன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா வித்யா வீரப்பன் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா இந்த தொகுதியில இருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட செல்லகுமார் 6.11 வாக்குகளை பெற்றுதான் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. இருந்த போதிலுமே அவர் மீது அதிருப்தி நீடிச்ச நிலையில தான் தற்போது கோபிநாத் அந்த தொகுதியில களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல கிருஷ்ணகிரியில காங்கிரஸுக்கு நல்ல வாக்கு வங்கி இருந்தது. ஆனா தற்போது அவங்களுக்கு தனித்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிடையாது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவை தான் முற்றிலும் நம்பி காங்கிரஸ்
செயலாற்றிட்டு வர்றாங்க. அதே போல இந்த தொகுதியில அதிமுக ரொம்பவே சிறப்பா களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. எனவே காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. தவிர நாம் தமிழர் கட்சி சார்பா வீரப்பனின் மகள் வித்யா இங்க களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழருக்கு கணிசமான வாக்கு வங்கி அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. எனவே இந்த தொகுதி, அதாவது கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவுக்கு நேரடியான ஃபைட் இருக்கு. இதுல தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் சற்றே முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்படுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது ஆரணி மக்களவை தொகுதி. ஆரணி தொகுதியில திமுக சார்பா தரணிவேந்தன், அதிமுக சார்பா கந்தேந்திரன், பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக கட்சி வேட்பாளரா கணேஷ்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா பாகியலட்சுமி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. ஆரணி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரசுக்கு இங்க தனித்த வாக்கு வங்கி இருக்கு. கடந்த முறை காங்கிரஸ் தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த முறை திமுக கைப்பற்றி களமிறங்கி இருக்கு. இங்கு அதிமுக மற்றும் பாமக என இரு கட்சிகளுக்குமே கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால திமுக, பாமக மற்றும் அதிமுகவுக்கு என மும்முனை போட்டி தான் நிலவுது. இருந்த போதிலுமே இங்கேயுமே திமுக தான் சற்றே முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது விழுப்புரம் தனி தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த முறை விசிக சார்பா விழுப்புரத்துல திமுக கூட்டணியில களமிறங்கிய ரவிக்குமார் மீண்டும் இங்கு போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா பாக்கியராஜ், பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக சார்பா முரளிசங்கர் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா களஞ்சியம் ஆகியோர் நேரடியா களத்துல முக்கியமான வேட்பாளர்களா இருக்காங்க. விழுப்புரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலுமே தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதனால திமுக நிர்வாகிகள் சற்று அதிருப்தியில தான் இருக்காங்க. அதனால பணி அப்படிங்கிறது, அதாவது களப்பணி அப்படிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக மத்தியில சற்றே சுணக்கமா இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இதுக்கு எதிராக அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இங்க சிறப்பான களப்பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. எனவே அதிமுக இங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா அதிமுக முன்னாள் அமைச்சரான CV சண்முகம் இந்த தொகுதியில வெற்றியை பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமா பணியாற்றிட்டு வர்றாரு. எனவே இந்த தொகுதியை பொறுத்த வரையிலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக மற்றும் அதிமுக கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி பாமகவுக்கு இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களுமே இங்க முக்கியமான ஒரு போட்டியாளரா இருப்பாங்க அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி. கடந்த முறை திமுக சார்பா போட்டியிட்ட கௌதம சிகாமணி மாற்றப்பட்டு தற்போது மலையரசன் திமுக வேட்பாளராக தான் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா குமரகுரு, பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கட்சி சார்பா தேவதாஸ் உடையார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஜெகதீஷ் ஆகியோர் களத்துல இருக்காங்க. திமுக சிட்டிங் எம்பியா இருந்த கௌதம சிகாமணி மீது அதிருப்தி நிலவியதுனால அது திமுகவுக்கு இங்க பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. இருந்த போதிலுமே ரேஸ்ல தற்போது முன்னிலையில திமுக தான் இருக்கு. மற்ற கட்சிகள் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை நம்பி இங்க தீவிரமா களப்பணியும் செஞ்சுட்டு வர்றாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகள் பத்தின கள நிலவரங்களை நாம அலசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ வடக்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய தொகுதி நிலவரம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்திருக்கோம். தொடர்ந்து பிற தொகுதிகள் நிலவரம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். நான் நிவேதா தனிமொழி.